Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. எப்படி ஒரு வீடியோவுக்கு நம்ம கலர் கிரேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறீங்க. ஒரு வீடியோ வந்து கலர் கிரேடிங் பண்ணாட்டி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க கலர் கிரேட் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த வீடியோவோட லுக்கே வந்து மாறிடும். ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு கலர் கிரேட் நம்ம வந்து அலைட் மோஷன்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல சொல்லி தரேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோக்கு நம்ம எதை வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம், அலைட் மோஷன் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து 60:9 தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வீடியோ இல்லாட்டி ஒரு வீடியோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப் அப்படின்னு ஆர்ஜிபி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து எதில் இருக்கும்னா அதர்ஸில் போங்க. அதில் வந்து சேனல் ரீமேப் ஆர்ஜிபி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபிஏ அப்படின்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் அந்த ஆரை வந்து எதுவும் பண்ணாங்க, ஜி எது பண்ணாங்க, செகண்ட் பி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜிக்கு மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஏ அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இது மட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த கலராக வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த கிளிப்புக்கு ஏற்றாப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆட் பண்ண ஷேப்பை தொட்டுட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அந்த மறுபடியும் அந்த ஷேப் இமேஜஸ் கிளிக் பண்ணி அதில் வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த கிரேடியன்ட் ஓவர்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா 2 கலர் வந்து ரேண்டமாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க, செகண்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போது அந்த ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம்ல ரெக்டாங்கிள், அதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் போங்க. கான்ட்ராஸ்ட்டில் ஓவர்லே. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஆட் பண்ணதை இதுக்கும் எத்தனை கிளிப் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ ப்ளஸ் டீல் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு கலர் கிரியேட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட். பட் பார்க்குறதுக்கு நேச்சரில் வந்து நேச்சர் அதிகமாக உள்ள வீடியோஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கா கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இஃப் யூ ஆர் நியூ ஹியர். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.